தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். மங்களாரத்தி. சீதாராமருக்கும் பக்கபலம். பகுதி 3. முதலாக அவரை ரிஷ்யமுக பர்வதத்தில் பார்த்தவுடனேயே ராமச்சந்திரமூர்த்தி இவரால் தான் இனி ராமாயணம் நடந்தாக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிட்டார். அப்போது ஹனுமாரை சகாயமாக பெற்றிருந்தும் சுக்ரீவன் பெண்டாட்டியை இழந்து வாலியிடம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். ராமர் இன்னார் என்று வேவு பார்த்து அவர் நல்லவர், சக்தி உள்ளவர் என்று தெரிந்ததால் அவரை துணையாக கொண்டு வாலியை ஜெயிக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஹனுமாரை அவரிடம் அனுப்பியிருந்தான். இப்படிப்பட்ட நிலையில் சந்தித்த போதிலும் ராமருக்கோ தனக்கே பலமாக இருக்கப் போவது இந்த ஹனுமார்தான் என்று தெரிந்துவிட்டது. அவரே ஈஸ்வரனாக இருந்து பூர்வத்தில் பண்ணின சங்கல்பம்தானே இப்படி இந்த ராமாயண நாடகம் நடக்க வேண்டும் என்று. அதனால் இவர்களை யார் என்ன என்று ஆஞ்சநேயர் விசாரித்த தினுசிலேயே அவர் இவர் பெருமையை எடை போட்டு நவவியாக்கரண பண்டிதன், சொல்லின் செல்வன் என்றெல்லாம் லக்ஷ்மணனிடம் ஏகமாக புகழ்கிறார். ஏதோ வாக்குவன்மை படைத்தவன்தான் என்று நினைத்து விடாதே. இவன் சர்வ வல்லமையும் படைத்தவன். இந்த லோகம் ஒரு தேர் என்றால் அதற்கு அச்சாக இருக்கிற ஆணி இவன்தான். இப்போது தெரியாவிட்டாலும் உனக்கே இதன் உண்மை ஒரு நாள் தெரியும் பார் என்கிறார். ஆணி இவ்வுலகுக்கெல்லாம் பின்னர் காணுதி மெய்மை என்கிறார். குறிப்பு: கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் அனுமப்படலத்தில் மாணி ஆம் படிவம் எனும் பாடல். அது ரிஷி சாபத்தால் ஹனுமார் தம் பலத்தை மறந்திருந்த சமயம். அதனால்தான் இவரை துணையாக கொண்டிருந்தும் சுக்ரீவன் ராஜ்யம் தாரம் எல்லாம் இழந்திருந்தது. சீக்கிரமே ஜாம்பவான் இவர் பலத்தை இவருக்கு நினைவுபடுத்தி ரிஷி சாபம் போகும்படி செய்யப்போகிறார். அப்புறம் ஹனுமார் சாகர தரணம், லங்கா தகனம் முதலான பெரிய காரியங்களை செய்யப்போகிறார் என்பது ராமருக்கு தெரியுமாதலால் பின்னர் காணுதி மெய்மை, இவனுடைய மகா பிரபாவத்தால் லோகமாகிய தேரையே நடத்தி கொண்டு போகக்கூடியவன் என்கிற உண்மையை நீயே பின்னால் பார்ப்பாய் என்று லக்ஷ்மணனுக்கு சொல்கிறார். ராமாயணமே ஒரு லோகம். சப்த காண்டமுடைய சப்த லோகமும் இந்த ராமாயண தேர் ஓடாமல் நின்று போகிற சந்தர்ப்பம். சீதை காணாமல் போய் அவள் எங்கே இருக்கிறாள் என்றே ராமருக்கு தெரியாமல் திரிந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பம். அப்போது ஆஞ்சநேயரை பார்த்தவுடன் அவரை ராமர் தேருக்கு அச்சாணியாக முடுக்கி கொண்டு விட்டார். உடனே சரசரவென்று தேர் ஓட ஆரம்பிக்கிறது. பகுகாலம் ஓய்ந்து கிடந்த சுக்ரீவன் வாலியிடம் சண்டைக்கு கிளம்புவது, ராமர் வாலி வதம் செய்வது, வானரர்கள் சீதையை தேடுவது, கண்டுபிடிப்பது, சேதுபந்தனம், ராம ராவண யுத்தம், பட்டாபிஷேகம் என்று கிடுகிடுவென்று ஓட ஆரம்பித்து விடுகிறது. இத்தனையிலும் பெரிய பங்கு ஹனுமாருக்குத்தான். அதுவரை, அதாவது ராமாயணத்தில் பேர் பாதி ஆகிறவரை இவர் யாரென்றே தெரியாது. கிஷ்கிந்தா காண்டத்தில்தான் வருகிறார். உடனே இவர்தான் கதாநாயகருக்கும் மேலே என்பது போல் முக்கியமாய்விடுகிறார். அடுத்ததான சுந்தர காண்டம் முழுக்க இவர் பிரதாபமும் இவருடைய லீலையுமே. ராமாயணத்தில் சர்வகாரிய சித்தி என்று சகலராலும் பாராயணம் செய்யப்படுவது எது என்றால் ராமருடைய பெருமைகள் தெரிகிற பாக்கி 6 காண்டம் இல்லை. ஆஞ்சநேய பிரபாவமே விஷயமாயுள்ள சுந்தர காண்டம்தான். அப்படி இவரை பார்த்தவுடனேயே ராமாயண தேரை இனிமேல் நீயே கொண்டு போ என்று ராமர் கொடுத்து விட்டார். தம்முடைய நாமாவை அவர் மூலம் வெளியிட்டே சீதை உயிரை விடாமல் காப்பாற்றினார். தம்முடைய நாமாவினாலேயே அவர் பரம சுலபமாக சமுத்திரத்தை தாண்டச் செய்தார். தாமே லங்கைக்கு போகிற போதோ கஷ்டப்பட்டு அணை கட்டி கொண்டு அதன் மேல் நடந்துதான் போனார். தாம் செய்வதெல்லாம் ராமர் போட்ட பிச்சையே, சீதாதேவியின் அனுகிரக லேசமே என்றுதான் ஆஞ்சநேயர் நினைத்தார். சாகர தரணமும் லங்கா தகனமும்
தன் காரியம் என்று லோகம் கொண்டாடுகிறதே. நிஜத்தில் அவருடைய நாமம் தாரக நாமம் அல்லவா தரணம் பண்ணுவித்தது. அவளுடைய சோகமே அல்லவா தகனம் பண்ணிற்று என்றே நினைத்தார். தங்கள் காரியத்துக்கு நம்மையும் பிரயோஜனப்படுத்தி கொண்டார்களே என்று சீதாராமர்களிடம் ஒரே நன்றி, தீர்க்க முடியாத நன்றி கடன் பட்டிருப்பதாகவே நினைத்தார். நமக்கானால் நன்றி வாங்கிக் கொள்வதில் போட்டி. நாம் பல பேருக்கு உபகரித்தோம், யாரும் சரியாக நமக்கு திருப்பவில்லை என்ற அபிப்பிராயம். சீதா ராமர்களுக்கும் ஆஞ்சநேயருக்குமோ பரஸ்பரம் மற்றவரால் தான் தங்களுக்கு பலம், அவருக்கு தாங்கள் பிரத்யுபகாரமே பண்ணி முடியாது என்ற அபிப்பிராயம். இது ராமாயணத்திலே நமக்கு ஒரு பெரிய பாடம். மகாபலம் பொருந்தின ஆஞ்சநேயர் அந்த பலத்துக்கெல்லாம் மூலம் ராமச்சந்திரமூர்த்தியே என்று தமக்கு எத்தனை பலமோ அதைவிட அதிகம் பணிவுடன் வினயத்துடன் இருந்தார். பலமும் பணிவும் சாதாரணமாக நேரெதிராக இருப்பவை. இவரிடமோ இரண்டும் மேக்சிமமாக இருந்தன. நமக்கு பலமும் இல்லை, பணிவும் இல்லை. அவரை போல நல்ல காரியங்களை சாதிப்பதற்கான பலத்தை நமக்கு தந்து, ஆனால் அந்த பலத்தினால் அகங்காரப்படாமல் அது ராமனின் பிரசாதமே என்று உணர்ந்து அதை ராமார்ப்பணமே செய்யும் புத்தியை நமக்கெல்லாம் அவர் அனுகிரகிக்க வேண்டும். மங்களம்.